பிதா குமாரன் பரிசுத்தாவின் பேராலே ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இந்த எளியோர் கூப்பிடுகின்ற பொழுது ஆண்டவர் செவி கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். நாம் பட்டிருக்கக்கூடிய கவலையிலையும் கஷ்டத்திலையும் நம்மளுடைய வேதனையிலையும் நம்மளுடைய நிந்தையிலையும் ஆண்டவர் நோக்கி கூப்பிடுகின்ற வேளையில நம்முடைய சத்தத்திற்கு அவர் செவிசாய்க்கின்ற தேவனாய் இருக்கிறார். இதனால தேவன் நமக்கு உணர்த்திய வார்த்தை அது சங்கீதம் அதிகாரம் 22வது அதிகாரத்தில் 24வது வசனம். உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ணாமலும் அருவருக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டருளினார். எல்லாரும் ஒரு ஆமேன் சொல்லாமா? ஆமேன். ஆம், கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, எளியவனாகிய நாம் பட்ட உபத்திரவத்தை அவர் அற்பமாக எண்ணவில்லை. நாம் பட்ட கஷ்டத்தை, நாம் பட்ட நிந்தையை, நாம் பட்ட வேதனையை அவர் அற்பமாக எண்ணாமல் அதை அருவருக்காமல் அவனை வெறுத்து ஒதுக்கவில்லை. ஆண்டவர் அவனை நேசிக்கின்றார். எளியவனை அவர் நேசிக்கின்றார். எளியவனை அவர் வெறுக்கவில்லை. இந்த உலகம் என்ன செய்யும்? எளியவர்களை வெறுக்கும். நம்மகிட்ட பணம், ஆஸ்தி, அந்தஸ்து இருந்துச்சுன்னா இந்த உலகம் நம்மளை ஏற்றுக்கொள்ளும். எளியவனாக, ஒரு ஏழையாக, ஒரு கஷ்டப்படுகிற பிள்ளைகளாக நீங்கள் இருக்கக்கூடிய பட்சத்தில் இந்த உலகம் உங்களை அருவருக்கும். ஆனால் ஆண்டவராகிய கர்த்தர் உங்களை அருவருக்க மாட்டார். உங்களை அருவருக்காமலும், அதோடு மட்டுமல்லாமல் தம்முடைய முகத்தை அந்த எளியவர்களுக்கு, அந்த ஏழைகளுக்கு, அந்த கஷ்டப்படுற பிள்ளைகளுக்கு அவர் என்ன செய்வார்? மறைக்காமல் இருந்து தம்மை நோக்கி அந்த எளிய பிள்ளைகள் கூப்பிடுகின்ற வேளையில அந்த சத்தத்தை கேட்டருளுகிறார், கேட்டு உதவி செய்கிறார், கேட்டு பதிலளிக்கிறார். எவ்வளவு ஒரு சந்தோஷமான ஒரு வார்த்தை பாருங்களேன். ஆண்டவர் என்னுடைய வார்த்தைக்கு செவிசாய்க்கிறார். என்னுடைய கூப்பிடுதலுக்கு அவர் பதில் தருகிறார். கஷ்டத்தை அவர் மறுக்கவில்லை, அவர் என்னை வெறுக்கவில்லை. எவ்வளவு சந்தோஷமான நிகழ்வு பாருங்களேன். என்னை அவர் நான் கூப்பிடுகின்ற பொழுது அவர் செவிசாய்த்து எனக்கு விடுதலை அளிக்கிற தேவனாய் இருக்கிறார். அந்த ஏசப்பாட்டை நாம ஜெபம் செய்யலாமா? ஏசப்பா, எங்களை ஒதுக்காம இருந்ததுக்காக நன்றி, எங்களை வெறுக்காம இருந்ததுக்காக நன்றி, எங்களை அருவருக்காம இருந்ததுக்காக நன்றி, நாங்க கூப்பிடுகின்ற வேளையில எங்களுக்கு செவி சாய்த்ததுக்காக நன்றி, எங்களுக்கு உதவி செய்ததுக்காக நன்றி என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட நன்றி சொல்லலாமா? ஜெபம் செய்யலாம். நேசிக்கின்ற அன்புள்ள தகப்பனே, ஏசப்பா, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை நீங்க அற்பமாக எண்ணாமல், ஆண்டவரே எங்களை அருவருக்காமல், நாங்க கூப்பிடுகின்ற வேளையில எங்களுக்கு செவி சாய்த்து எங்களுக்கு விடுதலை தந்தீரே, எங்களை பாதுகாத்தீரே, எங்களை வழி நடத்தினீரே, அதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆமாண்டவரே, வரக்கூடிய நாட்களில் எங்களுக்கு நாங்கள் உபத்திரவப்படாதபடி, வேதனைகளை அனுபவிக்காதபடி, ஆண்டவரே கஷ்டங்களை அனுபவிக்காதபடி, வியாதிக்குள்ளாக நாங்கள் சென்று விடாதபடி, ஆண்டவரே கவலையும் கஷ்டமும் கண்ணீரும் எங்களை ஆட்கொண்டு விடாதபடி, ஆண்டவரே தேவன் எங்களுக்கு விடுதலை அளிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். விடுதலை அளிக்கின்றவர் நீர், எங்களை பாதுகாப்பவர் நீர். ஆண்டவரே மட்டும் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவர் நாங்க கூப்பிடுகிற எங்களுக்கு செவிசாய்ப்பேன்னு சொன்னீங்களே, செவிசாய்க்கும்படியாக ஜெபிக்கிறோம். எந்த வேலையில யார் யாரெல்லாம் கர்த்தர் எங்களுக்கு செவிசாய்க்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நினைக்கின்றார்களோ அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நீங்க செவிசாய்த்து நல்ல ஒரு விடுதலை கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறோம். அப்படியே நீங்க செய்ய போறக்காக நன்றி செலுத்துகிறோம். முழுவதுமாக எங்களை தாழ்த்துகிறோம். துதிக்கிற மகிமை எல்லாவற்றையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஜெபம் வைக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.